ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராஷ்டிர பாஷா எக்ஸாம். அது ஆகஸ்ட் வர 18 இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ ராஷ்டிர பாஷா பேப்பர் 2ல 10th கொஸ்டின் கிமி தோ லோகோக்தி கஹாவத்தே கோ சம்ஜாயே. ஸோ லோகோக்தி கஹாவத்தேனா பழமொழிகள் அப்படின்னு அர்த்தம். இது மொத்தம் 10 மார்க் கேட்குறாங்க. மொத்தம் 5 பழமொழிகள் கொடுத்து அதில் ஏதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் ராஷ்டிர பாஷா டெக்ஸ்ட் புக்கில் மொத்தம் 10 பழமொழிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ பேஜ் நம்பர் 225ல தான் கஹாவத்தே லோகோக்தியா இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈத் கே சாந்த் ஹோனா. ஈத் கே சாந்த் ஹோனானா துஷ்பிராபிய ஹோனா, அதாவது டு பி ரேர்லி சீன், அதாவது அரிதா தென்படுறது. ஸோ தமிழ்ல அத்தி பூத்தார் போல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஈத் கே சாந்த் ஹோனா. ஸோ ஈத்னா ஒரு முஸ்லீம் பண்டிகை. அந்த ஈதுக்கு வந்து பிறை தேடுவாங்க. அது வந்து பிறை அரிதா தான் தென்படும். அதனால தான் ஈத் கே சாந்த் ஹோனா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ராம் और रहीम में बड़ी मित्रता थी. ஸோ ராம் और ரஹீம் 2 பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. वे प्रतिदिन एक दूसरे से मिला करते थे. वे प्रतिदिन, प्रतिदिन டெய்லி ஒவ்வொரு நாளும், एक दूसरे से मिला करते थे அப்படின்னா ஒருவரை சந்திச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா एक बार कई सप्ताह तक रहीम राम से नहीं मिला. एक बार ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா கை சப்தாக தக், சில வாரங்களா, சப்தாகனா வாரம், கை அப்படின்னா சில வாரங்களா ரஹீம் ராம சந்திக்கவே இல்லை. ரஹீம் ராம் சே நஹி மிலா. நஹி மிலானா சந்திக்கவே இல்லை. तो राम ने कहा, அப்போ ராம் என்ன சொல்றாருன்னா ரஹீமை பார்த்து, आप तो ईद के चांद हो गए. आप तो ईद के चांद हो गए அப்படின்னா இந்த ஈதுக்கு அந்த பண்டிகையில திரை தேடுற மாதிரி காணாம போயிட்டீங்க, அந்த திரை மாதிரி ரேரா தென்பட்டீங்க, காணாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆப்தோ ஈதுக்கே சாந்து ஹோகே. ஸோ அந்த ஈத், அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு பிறை தேடுவாங்க. அந்த பிறை அரிதான் தென்படும். அந்த பிறை அரிதா தென்படுற மாதிரி நீங்களும் ரொம்ப அரிதா தென்பட்டீங்க, அது காணாம போயிட்டீங்க, ரொம்ப ரேர்லி சீன் அப்படின்னு அர்த்தம். டு பி ரேர்லி சீன், அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். அரிதா தென்படுறது, ஈதுக்கே சாந்து ஹோனா. ஸோ ரெண்டாவது ப்ராவர்ப் லோகோக்தியில கஹாவத் பார்த்தீங்கன்னா ஆக் லகே தப் கோதே குவா. ஆக் லகே தப் கோதே குவா. ஸோ ஆக் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். குவா அப்படின்னா கிணறு. ஓகேவா? கோதேனா தோன்றது, கிணறு தோன்றது. ஸோ ஆக் லகே தப் கோதே குவா. ஸோ தீ பிடிச்சதுக்கு அப்புறமா கிணறு தோன்றது, அந்த மாதிரி இருக்கு அர்த்தம். ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம்னா விப்பத்தி கே ஆனே பர் உஸ்கே ஹல் கா உபாய் சோச்சனா. விப்பத்தி கே ஆனே பர் உஸ்கே ஹல் கா உபாய் சோச்சனா. ஸோ விப்பத்தி அப்படின்னா ஆபத்து, பேரழிவு அப்படின்னா. விப்பத்திக்கே ஆணை பர்னா ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிற வழியை யோசிக்கிறது. விப்பத்திக்கே ஆணை பர் உஸ்கே ஹல் கா உபாய் சோச்சனா. உஸ்கே ஹல் கா உபாய் சோச்சனா அப்படின்னா ஹல் அப்படின்னா ஒரு சொல்யூஷன். ஸோ இது அந்த ஆபத்து வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கிறது, என்ன தீர்வு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறது. ஓகேவா? அதாவது ஒரு ஒரு விபத்தோ இல்லை ஒரு பேரழிவோ வர்றதுக்கு முன்னாடியே, வந்தா நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறது முன்னாடியே நம்ம யோசிச்சு அதுக்கான வழிகளை பண்ணி வைக்கணும். அது அந்த ஆபத்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஆக் லகே தப் கோதே குவா, விபத்தி கே ஆனே பர் உஸ்கே ஹல் கா உபாய் சோச்சனா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கோபால் தாஸ் சால் பர் தோ खेलता रहा. கோபால் தாஸ் சால் பர் தோ खेलता रहा. கோபால் தாஸ்ன்றவன் சால் பர் வருடம் முழுவதும் खेलता रहाன்னா விளையாடிட்டு தான் இருந்தான். ஜப் பரீட்சா சிர் பர் ஆ கई. ஜப் பரீட்சா சிர் பர் ஆ கई. பரீட்சானா எக்ஸாம். ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ வந்துச்சோ, ஜப் பரீட்சா சிர் பர் ஆ கई, एग्जाम எப்போ வந்துச்சோ, तो दिन रात एक करके पढ़ने बैठा. तो दिन रात एक करके पढ़ने बैठा. दिन रात एक करके அப்படின்னா ஸோ தமிழ்ல சொல்லுவோம்ல, நான் அல்லும் பகலும் உழைச்சேன், அல்லும் பகலும் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தின் அப்படின்னா பகல், அல் ராத்னா இரவு. ஸோ அல்லும் பகலும் உழைச்சேன் பாடுபட்டேன் சொல்லலாம். அதான் தின் ராத் ஏக் கர்னா, அதான் அதுக்கு மீனிங் ஹிந்தியில. ஸோ தின் ராத் ஏக் கர்க்கே பढ़ने बैठा அப்படின்னா பகல் நைட்டு எல்லா டைமும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஓகேவா? இசே தேக்கர் உஸ்கே பாயி நே கஹா. இசே தேக்கர் உஸ்கே பாயி நே கஹா
आग लगे तब खोदे कुआं. So इसे देखकर उसके भाई ने कहा. So இத பார்த்துட்டு, இதை देखकर இதை பார்த்துட்டு उसके भाई ने, அவரோட கோபால்தாஸோட சகோதரர் சொல்றாரு, ஆக் லகே தப் கோதே குவா. ஸோ அவன் சால் பர் கேல்தா ரகா, வருடம் முழுவதும் விளையாடிட்டு இருந்தான். எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் நைட்டு பகலும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சான். ஸோ அவன் முதல்ல இருந்தே ஒழுங்கா படிச்சிருந்தா பின்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல. ஸோ படிக்காம வருடம் ஃபுல்லா விளையாடிட்டு எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ பகல் நைட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும். அதை பார்த்துட்டு அவர் அண்ணன் அவர் சகோதரர் சொல்றாரு, ஆக் லகே தப் கோதே குவா. ஸோ தீ பிடிச்சதுக்கு அப்புறமா கிணறு தோண்டி என்ன பிரயோஜனம்? ஆக் லகே தப் கோதே குவா. ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது லோகோக்தியில கஹாவத்தேக்கா அர்த்தம், அதாவது பொருள். மூணாவது பாத்தீங்கன்னா, ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. ஸோ ஹவன் அப்படின்னா கடவுளுக்கு பூஜை பண்றது. அதாவது இந்த நெருப்பு குண்டம் வளர்த்து அதுல பிறகு நெய்லாம் ஊற்றி தீ வளர்த்து யாகம் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதான் ஹவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. ஸோ ஹவன் அந்த இது பூஜை பண்ணும்போது ஹாத் ஜல்னா அப்படின்னா கையில அந்த அந்த நெருப்பு படுறது போல, சூடு படுறது போல கையில, கை எரிஞ்சு போற மாதிரி. ஹவன் கர்த்தே ஹாத், ஹாத்னா கை, ஹாத் ஜல்னா. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பலாய்க்கே பதிலே புராயி ஹோனா, பலாய்க்கே பதிலே புராயி ஹோனா. பலாயினா நல்லது, பலாய்க்கே பதிலே புராயி ஹோனா, அதாவது நல்லது செஞ்சும் நமக்கு கெட்டது நடக்கிறது. அதுக்கு தான் ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. ஸோ ஹவன் அந்த பூஜை பண்ணும்போது நம்ம கை தெரியாம சுட்டு போறது இல்லை எரிஞ்சு போறது. அதாவது பலாய்க்கே பதிலே புராயி ஹோனா, நம்ம நல்லது செஞ்சும் நமக்கு கெட்டது நடக்கிறது. बुराई அப்படின்னா கெட்டது. तो இதுக்கு ஒரு एग्जांपल கொடுத்திருக்காங்க. सेठ जी ने टाइफाइड से पीड़ित मनुष्य की सेवा की. सेठ जी ने टाइफाइड से पीड़ित मनुष्य की सेवा की. तो सेठ जी அப்படின்றவர் டைஃபாய்டு से पीड़ित மனுஷிக்கு, டைஃபாய்டு ஃபீவரால பீடித் மனுஷனா அந்த நோயால பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு சேவை பண்ணாரு, சேவா की. उसको स्वयं टाइफाइड हो गया. उसको स्वयं टाइफाइड, அவருக்கு டைஃபாய்டு வந்துருச்சு, அவருக்கும் டைஃபாய்டு வந்துருச்சு. उसको स्वयं टाइफाइड हो गया. तो लोग कहने लगे, அப்போ மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, तो लोग कहने लगे, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, हवन करते हाथ जल गया. हवन करते हाथ जल गया. அவர் டைஃபாய்டுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை பண்ணாரு மனுஷங்களுக்கு, ஆனா அவருக்கே டைஃபாய்டு ஆயிடுச்சு. அதாவது அவர் அவங்களுக்கு நல்லது பண்ண போய் அவருக்கு அந்த நோய் வந்துருச்சு. அதுதான் ஹவன். அப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஹவன் கர்த்தே ஹாத் ஜல் கயா. ஸோ ஹவன் அந்த பூஜை பண்ணும்போது அவரோட கை எரிஞ்சிருச்சு இல்ல சுட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. நாலாவது பாத்தீங்கன்னா, கபி காடி நாவ் பர், கபி நாவ் காடி பர். கபி நாடி காடி நாவ் பர், கபி நாவ் காடி பர். ஸோ நாவ்னா இங்க படகு அப்படின்னு அர்த்தம், காடினா வண்டின்னு வச்சுக்கலாம். ஸோ கபி காடி நாவ் பர். ஸோ எப்பயாச்சும் படகு மேல வண்டி இருக்கு, கபி நாவ் காடி பர், சில சமயம் வண்டி மேல படகு இருக்கு. ஸோ அதான் இப்ப என்ன அர்த்தம்னா, பரிஸ்திதி கா பலட் ஜானா. பரிஸ்திதி கா பலட் ஜானா. ஸோ பரிஸ்திதினா சூழ்நிலை, சூழ்நிலை வந்து தலைகீழ மாறி போறது. பலட் ஜானானா, பலட் ஜானா அப்படின்னா தலைகீழ மாறிடுறது. ஸோ பரிஸ்திதி கா பலட் ஜானா. ஸோ சூழ்நிலை எப்போ எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்றதான் இந்த फोर्थ ப்ராவர்போட அர்த்தம். கபி காடி நாவ் பர், கபி நாவ் காடி பர், परिस्थिति का पलट जाना. இதுக்கு ஒரு एग्जांपल கொடுத்திருக்காங்க. समय पर प्रत्येक को एक दूसरे की सहायता करनी पड़ती है. सो समय पर एक प्रत्येक को, प्रत्येकना एवरीवन, समय परना टाइमல, समय அப்படின்னா டைம் அப்படின்னு. समय पर प्रत्येक को एक दूसरे की सहायता करनी पड़ती है. सहायता அப்படின்னா உதவி, ஹெல்ப். ஸோ சரியான நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஓகேவா, இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்க. நாராயண் ஜி ஸ்கூட்டர் பர் ஜா ரஹே தே. நாராயண் ஜி ஸ்கூட்டர் பர், नारायण जी வந்து ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காரு. रास्ते में उनकी स्कूटर बिगड़ गई. रास्ते में उनकी स्कूटर बिगड़ गई. ஸோ வழியில போயிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுது. बिगड़ गईன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். बेचारे को स्कूटर ढकेल कर लानी पड़ी. बेचारे को स्कूटर ढकेल कर लानी पड़ी அப்படின்னா, ஸோ பெச்சாரேனா ஐயோ பாவம்னு சொல்லலாம், அதான் பெச்சாரே.
ஸ்கூட்டர் ढकेल कर लानी पड़ीना ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டே வீடு வரைக்கும் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ढकेल कर लानी पड़ी. उनके एक मित्र ने कहा, उनके एक मित्र ने, அவர் நண்பர்கள்ல ஒருவர் சொல்றாரு, கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. ஸ்கூட்டில போயிட்டு இருக்காரு, ஸ்கூட்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுது, அவரு ஸ்கூட்டி தள்ளிக்கிட்டே வீடு வரைக்கும் வராரு. அதான் அவரோட ஒரு நண்பர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர். அதாவது சூழ்நிலை எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். ஓகேவா? அதனால ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இவர் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாரு போல, நாராயண்ஜின்றவரு. ஓகேவா? அப்போ அவரோட வண்டி என்ன ஆச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு யாருமே உதவி பண்ணல, அவர் வண்டியை தள்ளிக்கிட்டே வீடு வரைக்கும் கொண்டு வராரு. அதனால அவர் ஃப்ரெண்ட் சொல்றாரு, கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர் அப்படின்ற பழமொழியை யூஸ் பண்றாரு. அடுத்த 5வது பார்த்தோம்னா, குவா பியாசே கே பாஸ் நஹி ஜாத்தா. குவா பியாசே கே பாஸ் நஹி ஜாத்தா. குவானா கிணறு, பியாசே அப்படின்னா தாகம், ரொம்ப தாகத்தோட இருக்கிறது தான் பியாசே. குவா பியாசே கே பாஸ் நஹி ஜாத்தா. ஸோ கிணறு வந்து தாகமா இருக்கவங்க கிட்ட போய் என்கிட்ட இருந்து தண்ணி எடுத்து குடிங்கன்னு சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜிஸ்கோ கரஸ் ஹோத்தி ஹை வஹி தூசரே கே பாஸ் ஆத்தா ஹை. இந்த பிராக்கெட்ல கொடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பழமொழியோட அர்த்தம், மீனிங். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சைட்ல. அவ்வளவுதான். ஸோ இந்த 5வது பழமொழி பாத்தீங்கன்னா, குவா பியாசே கே பாஸ் நஹி ஜாத்தா, ஜிஸ்கோ கரஸ் ஹோத்தி ஹை வஹி தூசரே கே பாஸ் ஜாத்தா ஹை. கரஸ் அப்படின்னா மோட்டிவ்ல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ யாருக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க தான் மற்றவங்க கிட்ட போய் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, கத்துப்பாங்க. அதான் ஜிஸ்கோ கரஸ் ஹோத்தி ஹை, யாருக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, வஹி அவங்க தான், வஹி அவர்கள் தான், தூசரே கே பாஸ் ஜாத்தா ஹைனா மற்றவங்க கிட்ட போய் கத்துப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கோபால் நே அப்னே தோஸ்த் சே கஹா. கோபால்ன்றவரு அப்னே தோஸ்த் சே கஹா, அவரோட நண்பர்கிட்ட சொல்றாரு, பாய் तुम्हारी इस पुस्तक को मैं पढ़ना चाहता हूँ. பாய் சகோதரரே, तुम्हारी इस पुस्तक को, உன்னுடைய இந்த புத்தகத்தை, புஸ்தக்னா புத்தகம், புத்தகத்தை मैं पढ़ना चाहता हूँ, நான் படிக்க விரும்புகிறேன். मैं पढ़ना चाहता हूँ. कृपा करके मेरे घर पर दे जाना. கிருப்பா கர்கே அப்படின்னா தயவு செஞ்சு, கிருப்பா கர்கே மேரே घर पर दे जाना, என்னோட வீட்டுல இதை கொடுத்துட்டு போ அப்படின்றாரு. கோபால்ன்றவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, உன்னோட புத்தகத்தை நான் படிக்க விரும்புறேன், தயவு செஞ்சு இதை வீட்டுல கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. கிருப்பா கர்கே மேரே घर पर दे जाना. சோ இசே சுன்கர் दोस्त ने कहा. இதை கேட்டுட்டு, இசை சுன்கர்னா இதை கேட்டுக்கொண்டு இல்ல கேட்டு விட்டு, दोस्त ने कहा நண்பர் சொல்றாரு, அஜி குவா प्यासे के पास नहीं जाता. அஜி குவா प्यासे के पास नहीं जाता. அதாவது தாகமா இருக்கவனை தேடி கிணறு போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோபாலுக்கு அவர்கிட்ட இருக்க ஒரு புக்கை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அவரு அந்த கோபால்ன்ற அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அதை என் வீட்டுல கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. போன்ல சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். போன் பண்ணி கோபால்ன்ற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, உன்னோட அந்த புக்கு வந்து நான் பார்த்தேன், எனக்கு படிக்கணும் ஆசையா இருக்கு, அதை என் வீட்டுல கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அந்த புக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்டா இருந்தா அவர் தான் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் அதை வாங்கிட்டு போகணும். ஆனா அவர் ஃப்ரெண்டு கிட்டேயே என் வீட்டுல கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, குவா பியாசே கே பாஸ் நெஹி ஜாத்தா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். அதாவது நமக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம தான் மற்றவங்க கிட்ட போய் கத்துக்கணும், இல்லை அதை கேட்டு வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த 6வது பாத்தீங்கன்னா, லக்கடி கே பல் பந்தரியா நாச்சை. லக்கடி கே பல் பந்தரியா நாச்சை. ஸோ லக்கடினா ஸ்டிக். ஓகேவா? ஸ்டிக் கம்பு அப்படின்னு அர்த்தம். லக்கடி கே பல் பந்தரியா நாச்சை. ஸோ அந்த கம்பை பார்த்து குரங்கு நடனம் ஆடுது. அந்த கம்பை பார்த்து பயந்து எங்க நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து அதை பார்த்து அந்த குரங்கு நடனம் ஆடுது. ஸோ சில டைம் இதெல்லாம் குரங்கை வச்சு வித்த காட்டுவாங்க, அதை வச்சு வித்த காமிச்சு காசு சம்பாதிப்பாங்கல்ல. அப்போ அவர் கையில கம்பு மாதிரி வச்சுப்பாங்க, அதை பார்த்து பயந்து குரங்கு அவர் சொல்றதெல்லாம் செய்யும். அதுதான் இங்க அர்த்தம். லக்கடி கே பல் பந்தரியா நாச்சை. நாச்சைனா நடனம் ஆடுறது. ஸோ பிராக்கெட்ல அதுக்கான அர்த்தம் கொடுத்துருக்காங்க. தண்ட் கே பை சே ஆத்மி சப் குச் கர்த்தா ஹை. தண்ட் கே பை சே ஆத்மி சப். தண்ட் அப்படின்னா தண்டனை. ஓகேவா? தண்ட் கே பை சேனா தண்டனையோட பயத்தால, பைனா பயம், பயத்தால ஆத்மி அதான் மனிதன் சப் குச் கர்த்தா ஹை எல்லாமே செய்யறான். ஸோ
அதுதான் லக்கடி கே பல் பந்தரியா நாச்சு இதோட அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ரவீந்திர கா காரிய படா असंतोषजनक था. ரவீந்திர கா காரிய படா असंतोषजनक था. ஸோ ரவீந்திர செஞ்ச வேலை வந்து ரொம்ப திருப்தியா இல்லை. असंतोषजनकனா ஒரு அதிருப்தியா இருந்தது, ஒரு திருப்திகரமா இல்லை. एक दिन साहब ने उसे बुलाकर नौकरी से निकाल देने की धमकी दी. एक दिन साहब ने उसे बुलाकर, एक दिन ஒரு நாள் சாஹப் அப்படின்னா அவரோட ஓனர், ஓகேவா, அவரை கூப்பிட்டு உசே புலாக்கர்னா அவனை அழைத்து, புலாக்கர்னா கூப்பிடுறது, அழைக்கிறது, புலாக்கர் நோக்கரி சே நிக்கால் தேனைக்கு தம்கி தி. நோக்கரினா வேலை, நோக்கரி சே நிக்கால் தேனா அப்படின்னா வேலையில இருந்து என்ன பண்றது, வெளியேற்றிடுறது, வேலையை விட்டு தூக்கிடுறது. ஸோ நோக்கரி சே நிக்கால் தேனைக்கு தம்கி தி. தம்கினா மிரட்டுறது, ஓகேவா. தம்கி தேனா அப்படின்னா மிரட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. தம்கி தி அதாவது அவரோட ஓனர் அவரை கூப்பிட்டு, யார ரவீந்திர கூப்பிட்டு நான் வேலையில இருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. உஸ் தின் சே ரவீந்திர ராத் தின் காமே லகா. உஸ் தின் சே அந்த நாள்ல இருந்து, என்னைக்கு மிரட்டினாரோ, உஸ் தின் சே அந்த நாள்ல இருந்தே ரவீந்திர ராத் தின் காமே லகா, நைட்டு பகல் பார்க்காம வேலையை கரெக்டா பண்றாரு. ஸோ இதுக்கு அப்பதான் சொல்றாங்க லக்கடி கே பல் பந்தரியா நாச்சை. ஸோ ரவீந்திர அப்படின்றவரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, அவரோட வேலை வந்து திருப்திகரமா இல்லை, அசந்தோஷ் ஜனக் தான், ஓகேவா. அப்போ ஒரு நாள் एक दिन साहब ने उसे बुलाकर नौकरी से निकाल देने की धमकी दी. அவரோட ஓனர் அவரை கூப்பிட்டு நான் உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஸோ அந்த நாள்ல இருந்து உஸ் தின் சே ரவீந்திர ராத் தின் காமே லகா. ஸோ நைட்டு பகல்னு நல்லா கரெக்டா வேலை பார்க்குறாரு. ஸோ அதான் லக்கடி கேபல் பந்தரியா நாச்சை. ஸோ நம்ம ஒரு வேலையை கரெக்டாக பண்ணலன்னா யாராவது கூப்பிட்டு நான் அவனை இப்படி பண்ணிடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லை உனக்கு இந்த தண்டனை கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன்னு சொல்லும்போது நம்ம பயந்து அந்த வேலையை ஒழுங்கா பண்ணுவோம். ஸோ அதான் இந்த பழமொழியோட அர்த்தம், லக்கடி கேபல் பந்தரியா நாச்சை. ஸோ ஏழாவது பார்த்தீங்கன்னா சிராக் தலே அந்தேரா. சிராக் தலே அந்தேரா. சிராக் அப்படின்னா விளக்கு. ஸோ சிராக் தலே அந்தேரான்னு எப்படி சொல்லலாம், விளக்கு இருந்தும் இருளா இருக்கிறது. அந்தேரா அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம். சிராக்னா விளக்கு, லேம்ப்ல லைட். சிராக் தலே அந்தேரா. ஸோ விளக்கு இருந்தும் இருள் இருள் இருக்கிறது. ஸோ ஜஹா சம்பாவனா நா ஹோ வஹா பி அந்துகார் ஹோனா. ஜஹா சம்பாவனா நா ஹோ, அது எங்க பாசிபிலிட்டி இல்லையோ. ஸோ நான் அப்படின்னா நெகட்டிவ், நெகட்டிவ் அதான் இல்லை அப்படின்ற மாதிரி, இதுதான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹா சம்பாவனா நா ஹோ, இதே சம்பாவனா ஹோ அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்கு. சம்பாவனா நா ஹோ, எங்க பாசிபிலிட்டி இல்லையோ அங்கேயும் இருளா, அதாவது இருள் சூழ்றது. வஹாபி அந்துகார் ஹோனா, அதாவது என்ன அர்த்தம், அர்த்தாத் அப்படின்னா படே ஆத்மியோ சே பி பூல் ஹோ ஜானா. ஸோ பெரிய பெரிய மனிதர்களிடமும் தவறு நடக்கிறது, ஓகேவா. படே ஆத்மியனா பெரிய மனிதர்கள், படே ஆத்மியோ சே பி பூல், பூல்னா தவறு இல்லை குற்றம், பூல் ஹோ ஜானா தவறு நடந்து விடுதல். ஜஹா சம்பாவனா நா ஹோ வஹா பி அந்துகார் ஹோனா, அதாவது சிராக் தலே அந்தேரா, விளக்கு இருந்தும் இருள் சூழ்றது. அதாவது பிராக்கெட்ல அதுக்கோட அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஜஹா சம்பாவனா நா ஹோ, எங்க பாசிபிலிட்டி சாத்தியம் இல்லையோ அங்க கூட இருள் சூழ்தல். இருள் சூழ்தல்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துலனா, ஸோ நம்ம பெரிய பெரிய மனுஷங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு. அவங்ககிட்டயும் சில சமயம் தவறுகள் நடந்துரும். ஸோ அதை தான் இங்க சிராக் தலே அந்தேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாத் படே ஆத்மியோ சே भी भूल हो जाना. भूल हो जाना தவறு, பூல்னா தவறு, தவறு நடந்து விடுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மோகன் நே அப்னே அத்தியாபக் சே கஹா. ஸோ மோகன் அப்படின்றவரு தன்னுடைய டீச்சர் கிட்ட, அத்தியாபக்னா டீச்சர், ஆசிரியர் கிட்ட சொல்றாரு, அத்தியாபக் சே கஹா आप इतने बड़े विद्वान होकर भी ऐसी भूल करते हैं. आप इतने बड़े विद्वान, எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தீங்க, வித்வான்னா புத்திசாலி, அறிஞர் அந்த மாதிரி, ஓகேவா. அப்ப இத்தனை படை, நீங்க இவ்வளவு பெரிய, இத்தனை படைனா இவ்வளவு பெரிய வித்வான் ஓக்கர் பி, புத்திசாலியா இருந்தோம், ஏசி பூல் கர்த்தே ஹேன், இப்படி ஒரு தவற பண்ணிட்டீங்க, பண்றீங்க, ஓகேவா. இத்தனை படை வித்வான் ஓக்கர் பி ஏசி பூல் கர்த்தே ஹேன். பூல்னா என்ன சொன்ன, தவறு, குற்றம் சொன்ன. அதை கேட்டுட்டு அத்தியாபக் என்ன சொல்றாரு, அத்தியாபக்னே கஹா, அத்தியாபக் சொல்றாரு, ஆச்சரிய ஹி கியா ஹே, ஆச்சரிய ஹி கியா ஹே, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு. ஆச்சரிய அப்படின்னா ஆச்சரியம். ஆச்சரிய ஹி கியா ஹே, क्या चिराग तले अंधेरा नहीं होता, क्या चिराग तले अंधेरा नहीं होता. ஸோ சம்டைம்ஸ் விளக்கு இருந்தும், லைட் இருந்தும் இருள் வர்றது இல்லையா, அதான் சொல்றாரு. क्या चिराग तले अंधेरा नहीं होता. ஸோ இதான் அந்த பழமொழியோட அர்த்தம். ஸோ பெரிய பெரிய மனிதர்களிடமும் சில நேரம் தவறு நடந்து விடுது, அதுதான் சிராக் தலே அந்தேரா. ஸோ விளக்கு இருந்தும் இருளாகி போறது, இருள் சொல்றது, ஓகேவா.
அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா மரி காய் பாமன் கே ஹாத். மரி காய் பாமன் கே ஹாத். இந்த பழமொழியோட அர்த்தம் என்ன பார்த்தோம்னா நிக்கமி சீஸ் கா தான் கர்னா. நிக்கமி, நிக்கமி அப்படின்னா பயனற்ற, குட் ஃபார் நத்திங், அந்த பொருளால எந்த பயனுமே இல்லை அப்படின்னா நிக்கமின்னு சொல்லுவாங்க. நிக்கமி சீஸ் கா தான் கர்னா, ஒரு பயனற்ற பொருளை தானம் பண்றது. தான்னா தானம். ஸோ நிக்கமி சீஸ் கா தான் கர்னா, அதான் மரி காய் பாமன் கே ஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் ने अपना फटा कपड़ा सेवा समिति को दान में देना चाहा. ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவரு अपना फटा कपड़ा, கப்படானா துணி, ஃபட்டா கப்படானா கிழிந்த துணி, அப்பனா ஃபட்டா கப்படானா தன்னுடைய கிழிந்த துணியை சேவா சமிதி, அந்த அந்த தான மையம் வச்சு நடத்துவாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுக்க விரும்புறாரு. சேவா சமிதி கோ தான்மே தேனா சாஹா, தானமா கொடுக்க விரும்புறாரு. தேனா சாஹா, தேனா சாஹானா கொடுக்க விரும்பினார். ஸ்ரீனிவாஸ் என்றவர் அப்பனா ஃபட்டா கப்படா, கிழிந்த தன்னுடைய கிழிந்த துணியை சேவா சமிதிக்கோ, ஸோ அந்த சேவை பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி வீடு வீடா வந்து ஆசிரமத்துக்காக துணி பொருளாம் அந்த மாதிரி வரவங்களுக்கு தானத்துல கொடுக்க விரும்புறாரு. சேவா சமிதிக்கோ தான்மே தேனா சாஹா, தானமா கொடுக்க விரும்பினார். சேவா சமிதி கே மந்திரி ஜி நே கப்படே கோ தேகா तो हंस कर कहा. ஸோ அந்த சேவா சமிதியோட மந்திரிஜி வந்து அந்த துணியை பாக்குறாரு. கப்படே கோ தேகா, துணியை பாக்குறாரு, பார்த்துட்டு तो हंस कर कहा, பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொல்றாரு. हंस कर कहा அப்படின்னா சிரித்து கொண்டே சொல்கிறார். ஓகேவா. சேவா சமிதி கே மந்திரி நே கப்படே கோ தேகா तो हंस कर कहा, சிரிச்சுட்டே சொல்றாரு. மரி காய் பாமன் கே ஹாத் அப்படின்னு சொல்றாரு. மரி காய் பாமன் கே ஹாத் அப்படின்ற அந்த பழமொழியை சொல்றாரு. மரி காய் பாமன் கே ஹாத் அப்படின்னா நிக்கமி சீஸ் கா தான் கர்னா. ஓகேவா. ஸோ வேஸ்டான பொருளை, பயனற்ற பொருளை தானமா கொடுக்கறது. அடுத்து 9வது பார்த்தோம்னா ஹீரே கி பரக் ஜோஹரி ஜானே. ஹீரே கி பரக் ஜோஹரி ஜானே. ஸோ ஹீரேனா வைரம், பரக் அப்படின்னா மதிப்பீடு, ஜோஹரினா நகைலாம் செய்யறது. நகை செய்யறவர், நகை வியாபாரம் பண்றவங்க, அவங்கதான் ஜோஹரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வைரத்தோட மதிப்பு, அதோட மதிப்பீடு ஒரு நகை செய்யறவருக்கு தான் தெரியும். ஓகேவா. ஹீரே கி பரக் ஜோஹரி ஜானே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா பேக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. குணி ஹி குன்கோ பேச்சான் சக்தா ஹே. குணி அப்படின்னா நல்லா குணவான், நல்லா குணமுள்ளவர், அதான் குணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குணவான் தான் ஒரு நல்ல குணத்தை அடையாளம் காண்பார். பேச்சான் சக்தா ஹே அப்படின்னா அதை அடையாளம் காண்றது, இல்லை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். குணி ஹி குன்கோ பேச்சான் சக்தா ஹே, நல்ல குணவான் தான், ஒரு குணமுள்ளவர் தான் குணத்தை என்ன பண்ணுவாரு, அடையாளம் காண்பாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ராமானுஜம் கே கானே சுன்கர் கவையா சாரங்கபாணி தோ குஷ் ஹுவா. ஸோ ராமானுஜம் அப்படின்றவோட பாட்டை கேட்டு, கானேனா பாட்டு, சுன்கர்னா கேட்டு, ஸோ ராமானுஜம் கே கானே சுன்கர் கவையா, ஸோ கவையானா யாரு, ஜட்ஜ். ஓகேவா. சாரங்கபாணி, ஜட்ஜ் சாரங்கபாணி வந்து சந்தோஷமானாரு. குஷ் ஹுவானா சந்தோஷம் அடைந்தார், இல்லை மகிழ்ச்சி அடைந்தார். பர் மூர்க் கோபால் கி சமஜ் மே குச் நஹி ஆயா. பர் ஆனால், பர் அப்படின்னா ஆனால், மூர்க் அப்படின்னா முட்டாள், அறிவில்லாதவர் அப்படின்னு. மூர்க் கோபால் கி சமஜ்மே, கோபால்ன்றவருக்கு எதுவுமே புரியல. கோபால் கி சமஜ்மே குச் நஹி ஆயா அப்படின்னா அவருக்கு எதுவுமே புரியல. ஓகேவா. ஸோ ராமானுஜம்ன்றவருக்கு ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டை கேட்டு கவையா, அதாவது ஜட்ஜ் சாரங்கபாணி நல்லா சந்தோஷமாயிட்டாரு, நல்லா பாடுறாருன்னு. ஆனா கோபால் அப்படின்றவருக்கு எதுவுமே புரியல. அப்போ என்ன அர்த்தம், கியூங்கி ஹீரே கி பரக் தோ ஜோஹரி ஹி ஜானே. ஸோ ஒரு வைரத்தோட மதிப்பீடு அந்த நகை செய்றவருக்கு தான் தெரியும். ஸோ சாரங்கபாணிங்கிறவர் இங்க கவையா, ஒரு ஜட்ஜு, அவர் ஒரு சிங்கர். இப்போ ராமானுஜத்தை பாடின பாட்டோட அந்த இது வந்து அவருக்கு தான் புரிஞ்சுது, அதனால சந்தோஷம் அடைஞ்சார். ஆனா கோபாலுக்கு வந்து அது எதுவுமே புரியல. அதனாலதான் சொல்றாங்க ஹீரே கி பரக் தோ ஜோஹரி ஹி ஜானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து 10வதா பார்த்தோம்னா हाथी के दांत खाने के और दिखाने के और. हाथी के दांत खाने के और दिखाने के और. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா कहना कुछ करना कुछ दूसरों को धोखा देना. ஸோ कहना कुछனா சொல்வது ஒன்று, கர்ணா குச்சுனா செய்வது ஒன்று. ஸோ ஒரு சில பேர் சொல்றது ஒன்று இருக்கும், செய்யறது வேற ஒன்றா இருக்கும். அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கெஹனா குச் ஏதாவது சொல்றது, ஆனா வேற ஏதாவது செய்யறது, கர்ணா குச். அதாவது தூசரோக்கு தோக்கா தேனா, மற்றவங்களை ஏமாத்துறது. தோக்கானா ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. தோக்கா தேனா ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் செய்தல். ஸோ கெஹனா குச் கர்ணா குச். அதான் ஹாத்தி கே தான் खाने के और दिखाने के और.
ஸோ ஹாத்தி கே தாந்த் அப்படின்னா யானையோட பல்லு, கானே கே और அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி, திகானே கே औरனா காட்டுறதுக்கு வேற மாதிரி அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு அர்த்தம். ஹாத்தி கே தாந்த் கானே கே और दिखाने के और. ஸோ कहना कुछ करना कुछ. ஸோ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. दूसरों को धोखा देना, மத்தவங்கள ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் செய்யறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரஹீம்னே கஹா, ரஹீம்ன்றது சொல்றாரு, தும்ஹாரே நேதா படே அஜீப் ஆத்மி ஹை. ரஹீம்ன்றது ஒருத்தர் சொல்றாரு, தும்ஹாரே நேதா, நேதானா தலைவர். ஸோ தும்ஹாரே நேதானா உன்னுடைய தலைவர் படே அஜீப் ஆத்மி ஹை. அஜீப் ஆத்மி ரொம்ப வித்தியாசமான மனிதரா இருக்காரு. அஜீப்னா வித்தியாசமா, அஜீப் ஆத்மி ஹை வித்தியாசமான மனிதரா இருக்காரு. ஸோ கோபால் நே பூச்சா, ஸோ ரஹீம்ன்றவர் கோபால் கிட்ட சொல்றாரு, தும்ஹாரே நேதா படே அஜீப் ஆத்மி ஹை. உன்னோட தலைவர் ரொம்ப வித்தியாசமான மனிதரா இருக்காரு. ஸோ கோபால் நே பூச்சா, கோபால்ன்றவர் கேட்கிறாரு ரஹீம்கிட்ட, கியூ தும்னே கியா பாத் தேக்கி, கியூ ஏன் நீ அப்படி அவர்கிட்ட என்ன விஷயம் பார்த்த, கியூ தும்னே கியா பாத் தேக்கி, நீ என்ன விஷயம் பார்த்த அவர்கிட்ட, நீ அவரை பத்தி வித்தியாசமான மனிதர்னு சொல்றிய, அப்படி அவர்கிட்ட என்ன பார்த்த, என்ன விஷயம் பார்த்த அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ பாத்னா விஷயம், கியா பாத் தேக்கி என்ன விஷயம் பார்த்த. ஸோ ரஹீம் சொல்றாரு, ताई जब राजनीति के बारे में व्याख्यान देने जाते हैं, जब राजनीति राजनीति नाங்க அரசியல் पॉलिटिक्स, भाई சகோதரரே அப்படின்னு சொல்ற भाई, जब राजनीति के बारे में व्याख्या देने जाते हैं. ஸோ அரசியலை பத்தி பேசும்போது பேசும்போது तो सिर से पैर तक सफेद खादी पहनते हैं. ஸோ மேடையில பரப்புரை பண்ணும்போதோ இல்லை ஒரு அரசியல் மீட்டிங்ல பேசும்போதோ அதான் ராஜ்நீதி கே பாரே வியாக்கியான் தேனே ஜாத்தே ஹை. அரசியலை பத்தி பேசும்போது तो सिर से पैर तक सफेद खादी पहनते हैं. ஸோ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ், சஃபேத் காதினா இந்த வெள்ளை உடை, இந்த காதி உடைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை உடையை அணிஞ்சிருக்காரு. ஸோ பெஹன்தே ஹை, சிர் சே பேர் தக், சிர்னா தலை, பெயர்னா கால், சிர் சே பேர் தக் தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா வெள்ளை துணி, நல்லா வெள்ளை காதி துணி அணிஞ்சிருக்காரு உங்களோட தலைவர் அப்படின்னு சொல்றாரு. मैं कल उनके घर पर गया था, मैं कल उनके घर पर गया था, मैंना நான், கல்னா நேத்து, उनके घर पर गया था. ஸோ கல்க்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஹிந்தியில, நேற்று நாளை. ஸோ அது அந்த டென்ஸை பொறுத்து, ஓகேவா, அந்த டென்ஸை பொறுத்து தான் அது நேற்றா நாளையாங்கிறது முடிவாகும். ஸோ கல் உன்கே கர் பர் கயா தான் இருக்கு. ஸோ தானா அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். இப்போ இங்க கல்ங்கிறது இறந்த காலத்தை இறந்த காலம் வரதால நேற்று. அப்போ நான் நேத்து அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், உன்கே घर पर गया था. तो उनको विलायती कपड़े पहने देखा. யார் அந்த தலைவரை விலாயத்தி கப்படேனா வெளிநாட்டு உடை, வெளிநாட்டு உடை வெஸ்டர்ன் ட்ரெஸ், ஸோ ஃபாரின் ட்ரெஸ், வெளிநாட்டு உடை, விலாயத்தி கப்படே, கப்படேனா ட்ரெஸ், பெஹனே தேக்கா உடுத்தி பார்த்திருந்தேன் அவரை. तो मैं कल उनके घर पर गया था, तो उनको विलायती कपड़े पहने देखा. நான் வீட்டுக்கு நேற்று போயிருந்தேன், அப்போ அவரு வெளிநாட்டு உடைகளை அணிஞ்சிருந்தாரு, அணிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். பெஹனே அப்படின்னா அணிவுகள், அணிந்ததை பார்த்தேன், தேக்கானா பார்த்தேன். இப்போ கோபால் அதை கேட்டு சொல்றாரு, क्या तुम नहीं जानते हाथी के दांत खाने के और दिखाने के और होते हैं. ஸோ அப்போ சொல்றாரு, கேட்டு கோபால்ன்றதை கேட்டு சொல்றாரு, क्या तुम नहीं जानते, ஏன் உனக்கு தெரியாதா, क्या तुम नहीं जानते என்ன உனக்கு தெரியாதா. ஸோ ஜான்னானா தெரிந்து கொள்ளுதல், தெரியுதல் மொத்தம், நெஹி ஜான்தேனா உனக்கு தெரியாதா, हाथी के दांत खाने के और दिखाने के और होते हैं. ஓகேவா. ஸோ யானையோட பல்லு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி, காட்டுறதுக்கு வேற மாதிரி. அதாவது வெளியில ஒண்ணு சொல்றது, செய்யறது வேற. கர்னா குச், கஹனா குச், கர்னா குச். அது அந்த நேத்தா அந்த தலைவர் ஸோ அரசியல் மேடைகள்ல பேசும்போது நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு பேசுறாரு, ஓகேவா, காதி உடை அணிஞ்சு பேசுறாரு. ஆனா வீட்டுல வெளிநாட்டு உடைகளை அணிஞ்சிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு ரஹீம்ன்றவர் அந்த கோபால்கிட்ட சொல்றாரு, உங்க தலைவர் ஏன் அரசியல் மேடைகள்ல பேசும்போது நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு பேசுறாரு, காதி உடை அணிஞ்சு பேசுறாரு, ஆனா வீட்டுல வெளிநாட்டு உடை அணிஞ்சிருக்காரு. அதை கேட்டு அந்த கோபால்ன்றவர் சொல்றாரு, ஏன் உனக்கு தெரியாதா, ஹாத்திக்கே தான் கானேக்கேவர் திகானேக்கேவர் ஓத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, ஓகேவா. ஸோ இதான் இந்த 10 பழமொழிகளோட அர்த்தம். மொத்தம் 10 பழமொழிகள் கஹாவத்தே லோகோக்தியா இருக்கு. அவங்க 10ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் ஏதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், மொத்தம் 5 கொடுத்து 2 கேட்பாங்க, மொத்தம் இதுக்கு 10 மார்க்கு. ஸோ இதான் ராஷ்டிரபாஷால டெக்ஸ்ட் புக்ல வர பேப்பர் 2ல வர கஹாவத்தே லோகோக்தியா. தேங்க்யூ.